ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஜெபத்தில் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நான் மறுபடியும் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசணும்லாம் நான் ஒரு நாள் வந்ததில்லை. முன்னாடிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்னுடைய பைபிள் மெடிடேஷனை ஏர்லி மார்னிங் ஜீசஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ப்ரே. பரிசுத்தாவியானவரே, நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க? இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் சும்மா எதையோ ஒன்று பேசுகிறதுக்காக பேசக்கூடாது. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த சர்மன்ஸ்லாம் நான் எழுதி வச்சுலாம் கிடையாது. இட் இஸ் அ டைரக்ட் ஃப்ளோ. பரிசுத்தாவியானவர் அப்படி நேராக பேசுவேன். சில நேரத்தில் வசனத்தை எடுப்பேன், ஆனால் அதை பேச மாட்டேன். டைரெக்டாக ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். காதுள்ள நான் அதை கேட்க கடவேன். ஜெபத்தில் 4 விதங்களை கர்த்தர் பண்ண சொல்கிறேன். 4 விதங்கள் இருக்கு. 4W மட்டும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் அதை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நான் நேசித்து கேட்குற ஒரு பாஸ்டருடைய மெசேஜ்லேருந்து நான் கேள்விப்பட்டேன். பிரயோஜனம் அடைந்தனால அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நம்பர் 1, ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தில் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேர்ட் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. போயிட்டு நன்றி சொல்கிறது, இது பண்ணி அதை பண்ணி அது பண்ணி என்னங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் இவ்வளோ இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் நான் பண்ண பார்த்தா கட்சியில் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட தாண்ட மாட்டேதுங்க. அப்போது வி ஃபீல் லைக் வெரி ஹார்ட்ல டு ப்ரே. ஆனால் அதே பாருங்கள், ஒரு இன்ஸ்டாகிராமில் உட்காந்துனோன்னு சொன்னால் நோண்டும், ஒரு ஸ்வைப் பண்ண போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகுது. என்னென்னா ஜெபம் பண்ணுறதுக்கு சில அழகான காரியங்கள்லாம் இருக்குது. இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, பட் இதையும் பண்ணலாம். பிகாஸ் ப்ரேயர் சீசன் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே டீச்சர்ஸ் ஹவ் டு ப்ரேனா ஆண்டவர் ஒரு ஃபார்மேட் சொல்லி விடுகிறார். ஒரு அழகான ஃபார்மேட் சொல்லி விடுகிறார். ப்ரேயர் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப்புங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. யூ டாக் டு காட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். நீங்கள் நார்மல் லாங்குவேஜில் நீங்கள் பேசும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசும்போது அதை அவர் கேட்குறாரு. அப்போது நம்பர் 1 ஜெபத்தில் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெபம் பண்ணும் போது வேர்டை நல்லா தியானிக்கணும். ஆண்டவர் வார்த்தை மூலமாக பேசுவார். நேராக இறங்கி நம்ம காதில் ஆடிபிள் வாய்ஸ்லேயோ நேராக இறங்கி அப்படிலாம் எனக்கு தெரில. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்து கிடையாது. பரிசுத்தாவியானவர் பேசுகிறது நம்ம கேட்கும். நம்ம மனசாட்சியோடு பேசும்போது அதை நம்ம உணர்வோம். நிறைய பேர் சொல்லுவோம், இயேசு நேராக ரூம்குள்ளே வந்தார். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் இன்டு தட் திங். அது அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கும். பட் வேர்டு மூலமாக ஆண்டவர் நிறைய பேசுவார். ஏன்னா யோவான் 1:1 ரொம்ப அழகாக எழுதுகிறார்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வேர்ட் வாஸ் காட். Bible is nothing but it is not just a paper, it is not just a book printed with beautiful words. எங்கே இருந்தோ வருது, NIV வெர்ஷனு, KJV வெர்ஷனு, தமிழ் பைபிள் பிரிண்ட் ஆகி ஒரு பைண்டிங் போட்டு சூப்பராக வருது. வெளியே இருக்கிறது பைண்டிங் வெறும் பேப்பர் எதுவும் ஓகே தான், பட் உள்ளே இருக்கிறது இட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். இன்னொரு விதத்தில் இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். திஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி என்ன சொல்கிறது, இதெல்லாம் லைவான வார்த்தை. இதெல்லாமே ஆண்டவருடைய அந்த வார்த்தை தேவனாக இருந்து. ஸோ நீங்கள் பைபிள் படிக்கும் போது யூஆர் நாட் ஜஸ்ட் ரீடிங் அ புக், யூஆர் நாட் ஜஸ்ட் ரீடிங் சம் ஸ்டோரிஸ், யூஆர் ரீடிங் அபவுட் காட். அண்ட் காட் வில் டாக் த்ரூ திஸ் வேர்ட். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆகவே ஜெபத்தில் வேர்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நிறைய வேர்டு வாசிங்க. என்னத்தையோ அப்படி திறந்து டக்கால் அப்படின்னு வாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பண்ணுவோம்ல, இப்படி பண்ணி டக்குன்னு எடுத்து திறப்போம். எதையோ ஒன்று வாசிட்டு கடை போடுறது அப்படி இல்லை. உட்காருங்க, நேரம் எடுத்து உட்காருங்க. ஏங்க ஒரு உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஜபத்துக்கு உங்களால் உட்கார முடியாது. அவங்களுக்கு பிஸியாக இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது எல்லாத்துக்கும் ஓடுறது. ஆண்டருக்கு நேரம் இல்லைன்னா மை டியர் ஃப்ரெண்ட், சம்திங் டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் எழுப்பிட்டாங்க, ஜபிக்க தேவையில்லை, நம்ம ஆல்வேஸ் ஜபத்தில் தான் இருக்கிறோம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா நாசமாக போயிடுவீங்க. துருபதேசத்துக்கு ஒரு நாள் காதை கொடுக்காதீங்க. துருபதேசத்துக்கு ஒரு நாள் காதை கொடுக்கவே கூடாது. கேட்க சூப்பராக இருக்கும். நம்ம ஆல் டைம் ப்ரேயர், நம்ம பைபிள் படிக்கணும் அவசியமே இல்லையே, ஜெபம் பண்ண அவசியம் இல்லையே. இது கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம நரகத்தில் கொண்டு தள்ளிடும், நாசமாக போயிடும். பி வெரி கேர்ஃபுல் of all those false doctrines. ஏசு கிறிஸ்து ஜெபிக்க சொன்னாருங்க.
அவர் கற்றுக் கொடுத்தார் ஜெபிக்கிறதுக்கு. அப்போது இந்த ப்ரேயரில் வேர்ட் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வேர்டு நிறைய கேளுங்க, கேட்குறத விட நிறைய நல்லா வாசிங்க. ஏன்னா ஒரு புக்கை எடுத்து ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக ஒரு அதிகாரம் வாசித்தாலும் நிறுத்தி நிதானமாக அதை அழகாக வாசிங்க. வேர்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது, இந்த ப்ரேயரில் வர்ஷிப், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வர்ஷிப்னா சும்மா பாட்டு பாடுறதை தாண்டி வர்ஷிப்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து முகங்கொப்புற விழுந்து அவரை வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே நம்மளை கொண்டு போவார் ஆவியானவர், அந்த வர்ஷிப் ஜோனுக்குள்ளே. அப்போது நம்மளை சுற்றி எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 கை உயர்த்துவோம், திடீர்னு ஃப்ளோரில் இருப்போம். பிகாஸ் வித் ஆல் ரெவரன்ஸ் வி வர்ஷிப் காட். பரிசுத்தர் எப்படிப்பட்டவர், அதுதான் அந்த ஆயக்காரன் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்ற அறிஞ்சனால தன் மார்பிள் அடித்து கொண்டு வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் ஆண்டர்கிட்ட கேட்குறான், பாவியாக இருக்கிற மேல் கிளம்பியார். இப்போ வர்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் சாங்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் எமோஷ்னலி கூஸ் பம்ப்ஸ் ஆகிறது இல்லை. வர்ஷிப் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து நீங்கள் அந்த ஜெபத்தில் ஆராதிக்கிறோம். ப்ரேயர்னால் நம்ம என்ன நினச்சிடுறோம், அப்படியே உட்காந்துருவோம்னா சோத்திரம் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ வேர்ட் இருக்குது, வர்ஷிப் இருக்குது. மூணாவது, வெயிட்டிங் ஃபார் த லார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெயிட்டிங் ஃபார் த லார்ட். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, வேர்டு வாசிக்கிறீங்க, வர்ஷிப் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன ஜெபிக்க சொல்கிறாரு, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறனால, அந்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியோடு கூட இருக்கிறனால, நம்ம மனசாட்சியோடு அந்த கான்சைன்ஸ் மூலமாக கர்த்தர் பேசுவார். இப்போ நமக்கு அழகாக தெரியும், ஒரு மனுஷன் பேசுகிறது மூலமாக பேசுவார். வெயிட்டிங் ஆன் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இதுக்காக ஜெபம் பண்ணுறா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுறா, இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிரா. வெயிட்டிங் ஆன் காட். நான்காவது, வார்ஃபேர். நமக்கு இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. இப்போ நம்மளை அறியாமலே நமக்கு விரோதமாக நிறைய காரியம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த ஜபத்தில் இவ்வளோ காரியம் இருக்குது. வேர்ட் இருக்குது, வர்ஷிப் இருக்குது, வெயிட்டிங் ஆன் காட் இருக்குது, வார்ஃபேர், போராடி ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாரா. ஆகவே இந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜபத்துக்கு நேரம் செலவிடுங்க. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நெருக்கியே வராங்க. இந்த செய்தி எனக்கும் ஆவியானவர் பிரயோஜனமாக பேசுகிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரோடு நெருங்கி வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Have a blessed day. God bless.